ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அனைவருக்கும் வணக்கம். இந்த சூழ்நிலையில் நான் உங்களை சந்தித்து சித்தர்பீட நிலை பற்றியும் மற்றும் உங்களுடைய மன ஆறுதலுக்காகவும் சில வார்த்தைகள் கூறலாம் என்று இருக்கின்றேன். முதல்ல அம்மா குடும்பத்தினரும் எப்படி இருக்கிறீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எல்லார் மனதிலும் இருக்கும். நாங்கள் நல்லா இருக்கிறோம். தனிமைப்படுத்தி கொண்டு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கடைபிடிக்கிறோம். நீங்களும் அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதை கடைபிடித்து தனிமைப்படுத்தி கொண்டு சுகாதாரமான நிலையில் உங்களை வைத்து கொண்டு இருந்தால் எல்லோருக்கும் நல்லது. முதல்ல என்ன ஒரு 3 விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு உங்களுக்கு என்ன நினைக்க தோணுன்னா, இப்போ கோயில் எப்படி இருக்கும் அப்படின்றது. கோயில் ரொம்ப அமைதியாக இருக்குது. புறாக்களினுடைய சத்தம்தான் கேட்டுக்கிட்டே இருக்குது. தினமும் கோடிக்கணக்கான மக்களை ஆசீர்வாதம் செய்த அம்மா அமைதியாக அவங்களையும் தனிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையை நான் எப்பவும் பார்த்ததே இல்லை. இதுவும் அம்மாவினுடைய செயல்தான். தெய்வங்கள் எல்லாம் தன்னை தனிமைப்படுத்தி கொள்ளக்கூடிய அளவுக்கு ஒரு கண்ணுக்கு தெரியாத கொரோனா என்ற கிருமி நம்ம எல்லாம் ஆட்டி படைக்கிறது. அடுத்தது, நீங்கள் அம்மா அருள்வாக்கில் வருஷப்பிறப்பை பற்றி என்ன சொன்னாங்க அப்படின்னு நினைப்பீங்க. அம்மா வருஷப்பிறப்பு அருள்வாக்கில் ஒரு 2-3 பேர் இருக்கும்போது தான் சொன்னாங்க. அதாவது, இந்த வருடத்தில் மழையும் இருக்கும், அழிவும் இருக்கும். ஏன் இந்த நோய் உங்களுக்கு இந்த நோய் வந்தது அப்படின்னு நினைக்கும்போது அம்மா சொல்கிறாங்க, நீங்களாம் மனிதன் எதை சாப்பிட்ணுமோ அதை தான் சாப்பிட்ணும். ஆனால் நீங்கள் சாப்பிடக்கூடாததெல்லாம் சாப்பிட்டு அதனால் ஒரு கிருமி பரவி உங்களையே அழிக்கிறது. வரம்புக்கு மீறி தவறு செய்கிறீங்க, அநியாயம் செய்கிறீங்க, பாவங்களை செய்கிறீங்க. அதனுடைய பலனை தான் இப்போது நீங்கள் அனுபவிக்கிறீங்க. வேப்ப மரத்தை நம்ம எப்போவுமே அவ்வளோ ஒரு புனிதமான மரமாக நம்ம வழிபடுவோம். ஆனால் இன்றைக்கு அந்த வேப்ப இலைகளும் அந்த வேப்ப மரத்தினுடைய சாரும் தான் நமக்கு இன்றைக்கு மிகையான அளவுக்கு ஒரு வைத்தியத்துக்குள்ள பொருளாக பயன்படுது. ஆகவே இயற்கையை நம்புங்க. இயற்கை தான். நான் அடிக்கடி அருள்வாக்கில் சொல்கிற மாதிரி, இயற்கையை செயற்கையால் அழிக்க முடியாதுன்னு சொன்னேன். என்னவோ சொல்கிறான், நாம் அதை கேட்டுன்னு போகிறோம் அப்படின்னு நினச்சிங்க. இன்றைக்கி இயற்கை கொரோனா என்ற உருவத்தில் எப்படி மனிதனுடைய அகம்பாவத்தை எல்லாம் அடக்கிக்கிட்டு இருக்குது அப்படின்றத நம்ம கண்கூட பார்த்துட்ருக்குறோம். ரெண்டாவது, இது சரியாகணுன்னா நம்மளை நாமே திருத்தி கொள்ளணும். சுத்தமும் சுகாதாரமாக இருக்கணும். இனி வருங்காலத்துலேயும் நன்றாக சுத்தமாக இருக்கணுன்றதுக்கு இது ஒரு அறிவுரை என்று கூட சொல்லலாம். எவ்வளோ இயற்கையை நம்ம அழிக்கிறோம். கண்ட இடங்களில் எச்சில் துப்புறோம், கண்ட இடங்களில் குப்பையை கொட்டுறோம், கண்ட இடங்களில் கழிவு கொட்டுறோம். முக்கியமாக இயற்கைன்னு சொல்கிற நீர்நிலைகளில் எவ்வளோ அசுத்தத்தை பரப்புகிறோம். எல்லா கழிவுகளையும் அங்கே தான் கொண்டு போய் கொட்டுறோம். நாம் தெய்வங்களை வழிபடுவதை விட இயற்கையை, ஒரு ஆறு ஓடுதுன்னா அந்த ஆற்றை பார்த்தா நம்ம கையெடுத்து கும்பிடலாம். ஒரு கடலை பார்த்தா கையெடுத்து கும்பிடலாம். உயர்ந்த மலையை பார்த்தா கையெடுத்து கும்பிடலாம். இப்படி தெய்வ நம்பிக்கை சிலருக்கு இருக்கும், சிலருக்கு இருக்காது. ஆனால் இயற்கையினுடைய சக்தியில் எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதனால்தான் அம்மா அருள்வாக்கில் இயற்கை வழிபாடை வழிவகுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. அம்மா சொன்ன அருள்வாக்கு தான் இன்றைக்கி நடந்து கொண்டு இருக்கிறது. நீங்களாம் எல்லாரும்
குடும்பத்தில் ஒற்றுமையாக இருந்து உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டு அரசாங்கம் என்ன சொல்லுதோ அதுக்கு கீழ்ப்படிஞ்சு நீங்களும் நல்லா இருக்கணும். அம்மாவினுடைய ஆசி உங்கள் அனைவருக்கும் கிடைக்கணும். அடுத்தது சித்ரா பௌர்ணமி எப்படி நடக்கும் அப்படின்ற ஒரு சந்தேகம் உங்களுக்கு. சித்ரா பௌர்ணமி எப்படி நடக்குதோ அது பிறகு தான் தெரிய வரும். அதை நம்ம இப்போவே வரையறுத்து சொல்ல முடியாது. உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் அலுவலகத்தில் கேட்டு தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு சித்ரா பௌர்ணமி நான் எப்பவும் செய்தோம், நம்ம அதுக்கேற்ற தர்மத்தை செய்யணும்னு நினச்சா அந்த பூஜை நடந்தாலும் சரி நடக்காவிட்டாலும் சரி நீங்கள் செய்ய வேண்டிய தர்மத்தை செய்ய நினச்சா செய்யுங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். அம்மா அல்வாக்கில் சொல்லியிருக்கிறாங்களே, காலப்போக்கில் இது சரியாயிடும்னு சொல்லியிருக்கிறாங்க. முதல்ல தைரியமாக இருங்க. எல்லோரும் தைரியமாக இருந்து உங்களை பாதுகாத்து கொள்ள வேண்டியது உங்களுடைய கடமை தான். அரசாங்கம் தன்னுடைய கடமை செய்யுது, மருத்துவர்கள் அவர்களுடைய கடமை செய்கிறாங்க, சுகாதார பணி செய்கிறவங்கலேருந்து செவிலியர்கள்லேருந்து எல்லாரும் அவங்களுடைய கடமை செய்கிறாங்க. நம்முடைய ஆதிபராசக்தி மருத்துவமனையிலும் கொரோனா வார்டுன்னு ஒன்று ஆரம்பித்து அது வருகின்ற மக்களுக்கு இலவசமாக மருந்துலாம் கொடுத்து அவங்களுக்கு என்னென்ன நோய்க்கோ அதுக்கு அவங்களால முடிஞ்ச உதவிகள்லாம் செய்து அனுப்புகிறாங்க. ஆகையால் முதல்ல தைரியமாக இருங்க. எப்படியும் எல்லாம் கடந்து போகும் என்பது போல் இதுவும் ஒரு காலத்தில் கடந்து போகும். தைரியமாக இருங்க. எல்லார் சொல்கிறதையும் நம்பாதீங்க. சித்தர் பீடத்திலேருந்து வருகின்ற அறிக்கையை மட்டும் நம்புங்க. உங்கள் அனைவருக்கும் அம்மா நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் நல்ல நன்மையையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கணும்னு சொல்லி அம்மாவை வேண்டி, அம்மா பக்கத்திலே இருக்கிறாங்க, அவங்களுடைய ஆசையும் உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ளது. ஆகையில நீங்கள் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு அன்னை ஆதிபராசக்தியை வேண்டி விடைபெறுகின்றேன். ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஆதிபராசக்தி மருத்துவமனை, அம்மாவின் அரவணைப்பு.